அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வளர்பிறை 26/8/2025 திருதியை திதி மதியம் 1:55 வரை. அதன் பிறகு சதுர்த்தி திதி. அஸ்தம் நட்சத்திரம் என்று நாள் முழுவதும் உள்ளது. சித்த யோகம் இன்றைய நாள் முழுக்க உள்ளது. நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை சிம்ம லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் கேத்துவும், கன்னியில் சந்திரனுடன் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் புதனும் சுக்கிரனும். இன்று என்ன செய்யலாம்? பழைய உறவினர்களை சந்திக்க, மருந்துண்ண, நீர்நிலைகளை ஆழப்படுத்த, பயிர்களுக்கு உரமிட, சொத்து விவகாரங்கள் பேச நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, விரிக்காத வரை சிறகு கூட பாரம்தான், விரித்து பறந்தால் வானம் கூட தொடும் தூரம்தான். ஆமாங்க, முயற்சி பண்ணால் முடியாதது எதுவுமே கிடையாதுங்க. ஆரம்ப காலகட்டத்தில் வாழ்க்கையை நீங்கள் சாதாரணமாக தாங்க ஆரம்பிச்சிங்க. 10ஓட 11 இத்தோடு இருப்போம் அப்படின்னு தான் எல்லாரும் உங்களை நினச்சாங்க. ஆனால் முயற்சி திருவினையாக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுனால முயன்று முதலிடத்தில் அமர்ந்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறாரு. அவருடைய நட்சத்திரத்திலேயே அவர் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கார். அதனால் எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, செல்வாக்கு அதிகரிக்கும், தள்ளிப்போன விஷயங்கள்லாம் சீக்கிரமாக முடியும். உறவினர்கள் நண்பர்கள் உதவுவாங்க, உங்களுடைய பெருமைகளை பற்றியும் பேசுவாங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாயுடன் சுகாதிபதி சந்திரன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால ஒரு சிலர் வீடுமனை வாங்கிறதுக்கு முன்பணம் தர்றது, அக்ரிமெண்ட் போடுறது, அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு லோனுக்கு முயற்சி பண்ணுறது, அதெல்லாம் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியும். எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. போட்டிகளையும் தாண்டி இன்றைக்கி உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. வேலையாட்கள் பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வருங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால நினச்சதெல்லாமே இன்றைக்கி நிறைவேறும். எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. ஆனாலும் 7.5 சனி இருக்கிறதுனால ஞாபக மறதியால் சில பொருட்களை இழந்துடக்கூடாது. அந்த வகையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, வெற்றி உண்டு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத விஷயங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, பாதையில் கவனம் தேவை. பெரிய பாறைகள் ஒதுங்கி போக வைக்கும், ஆனால் சிறிய கற்கள் தான் நம்மை தடுக்கி விழ வைக்கும். ஆமாங்க, சின்ன தவறுகள், சின்ன கவனக்குறைவுகள், சின்ன பிழைகள், அதுதாங்க பெரிய பாதிப்புக்கள்லாம் காரணமாக இருந்துவிடும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், பெரியதாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும், அதிலே கூடுதல் கவனம் செலுத்தி எங்கும் எப்போதும் வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. பிள்ளைகளை நினச்சி தான் நீங்கள் இப்போ கொஞ்சம்
கவலையில் இருக்கீங்க. அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும், நம்மளை போல் அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. உறவினர்கள் நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகளும் ஒரு பக்கம் இருக்குங்க. சகோதர வகையில் நம்மளை சரியாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. ஆனால் அதையும் தாண்டி உங்களுக்கு குரு பகவான் பலமாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் சமாளித்து கொண்டு போயிடுவீங்க. எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. அதே மாதிரி சொல்ல காப்பாற்றுவீங்க. எதிர்பார்த்த தொகை இன்றைக்கி கையில் கிடைக்குங்க. அதே மாதிரி வீடு வாங்கிறதுக்கு, வண்டி வாகனம் பெருசு வாங்கிறதுக்கு, பேங்க் லோனுக்கு இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணலாம். கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோக நேரம் போக மீதி நேரத்தில் சின்னதாக ஏதாவது தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற யோசனையில் இருந்துருக்கு. கமிஷன், புரோக்கரேஜ், உணவு சம்மந்தப்பட்ட தொழில் அதெல்லாம் உங்களுக்கு லாபகரமாகவும் இருக்குங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி நல்ல பேர் இருக்கும். வாடிக்கையாளர்களும் வருவாங்க. அதிக லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானாதிபதி வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி நிம்மதி உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை கொஞ்சம் இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் இன்றைக்கி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, பந்தய குதிரை ஓடும் பொழுது ஓடுதளத்தில் உள்ள புள்ளையோ கொள்ளையோ அது பார்ப்பதில்லை. அதனுடைய இலக்கு எல்லாமே வெற்றியை நோக்கித்தான் இருக்கும். ஆமாங்க, நீங்களும் பந்தய குதிரை மாதிரி தாங்க. என்ன நினைக்கிறீங்களோ, உங்களுடைய குறிக்கோள் என்னவோ, உங்களுடைய லட்சியம் என்னவோ, உங்களுடைய ஆம்பிஷன் என்னவோ, அதை அடையிறதற்காக இரவு பகலாக உழைப்பதோடு மட்டுமில்லாமல் சில சந்தோஷங்களையும் தியாகம் செய்துவிட்டு போராடி வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. பணம் வரக்கூடிய 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. இங்கிதமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்த்த தொகையும் இன்றைக்கி கைக்கு வருங்க. நல்லவங்க நட்பும் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. ஜென்ம குரு இருக்கிறதுனால சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருங்க. நேரம் கடந்து சாப்பிட்றதெல்லாம் வேண்டாங்க. பழைய நினப்பில் இருக்காதீங்க. 11 மணிக்கு தான் நான் நைட்டெல்லாம் சாப்பிடுவேன்னு பெருமையெல்லாம் இனிமேல் சொல்லிக்காதீங்க. இரவு உணவு கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாங்க, ஜென்மகுரு இருக்கிறதுனால தண்ணீர் அதிகம் அருந்துவது ரொம்ப நல்லது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கொஞ்சம் பார்த்துங்க. மற்றபடி கேது நல்லா இருக்கார். அப்படி இருக்கிறதுனால ஜென்மகுருவால் என்ன தொந்தரவு வந்தாலும் 3ஆம் இடத்துல இருக்கிற கேதுவால் அதை சரி பண்ணிடலாம். மனசுக்குள்ளார ஒரு தைரியம், தெம்பு, வைராக்கியம் அதெல்லாமே நாளுக்கு நாள் உங்களுக்கு அதிகமாகிக்கிட்டே போகுதுங்க. எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாதது போல் சில நேரங்களில் மனசுக்குள்ளார சில எண்ணங்கள் வரும். ஏன்னா அந்த ஜென்மகுரு இருக்கிறதுனால. இருந்தாலும் அதையும் தாண்டி நீங்கள் ஜெயிப்பீங்க. இத்தனை வருஷம் நாம் உழைச்சிருக்கிறோம், இத்தனை வருஷம் சிலர்கிட்ட நட்பாக இருக்கிறோம், அவங்க மூலமாக சில விஷயங்களை முடிக்கணும், அவங்க மூலமாக சில காரியங்களை முடிக்கணும் அப்படிங்கிறதுல இன்றைக்கி குறியாக இருப்பீங்க. வியாபாரமும் இன்றைக்கி நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினம் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டு. ஆனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல், டென்ஷன் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, மாற்றம் வேண்டுமென்றால் முயற்சியை மாற்று, இல்லையென்றால் முயற்சியை கூட்டு, அதிகப்படுத்திக்கொள்
நீ நினைத்தது நிறைவேறும். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே மாற்றத்தை விரும்புவீங்க. மாறிக்கிட்டே இருக்கணும். உலகம் எப்படி மாறிக்கொண்டிருக்குதோ, உலகம் எப்படி எல்லாவற்றையும் தன்மயமாக்குகிறதோ, அதுபோல் நாமும் எல்லாவற்றையும் தன்மயமாக்கி கொண்டு மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். காலத்திற்கேற்ற கோலத்தை பூண்டு கொண்டு அந்த காலத்தை வெற்றி காண வேண்டுங்கிற முயற்சியில் இறங்கி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய சாரத்திலேயே இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறார். அதான் அவருடைய நட்சத்திரத்திலேயே இன்னைக்கு அவர் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் தன்னம்பிக்கை அதிகமாகும். தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க. நாசுக்காக பேசி பல காரியங்களை முடித்து காட்டுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் ராஜதந்திர நடவடிக்கைகளில் நீங்கள் இறங்குவீங்க. அந்த நடவடிக்கைகளுக்கு உங்களுக்கு நல்ல பலன் எல்லாமே கிடைக்குங்க. வெளிவட்டாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. உங்களுடைய ராசிநாதனுடன் பிரபல யோகாதிபதி செவ்வாயும் சேர்ந்து சந்திர மங்கள யோகத்தை உண்டாக்கியிருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால ஒரு இடம் கொடுத்து இன்னொரு இடம் வாங்கிறது, உங்கள் பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி இடம் கிடைக்கிறது, முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போடுறது, முடிவு செய்கிறது, அதெல்லாம் இன்றைக்கி வேகமாக நடக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் கிடைக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால எங்கே போனாலும் தடங்கள் தான். எதை எடுத்தாலும் 2 தடவை 3 தடவை முயன்ற பிறகு தான் முடியுதுங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் இன்றைக்கி விற்று தீரும். புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க. உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைய தினத்தில் உங்களுக்கு சரியாகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் இன்றைக்கி ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபார விஷயங்கள், உத்தியோக விஷயங்கள் அதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி சாதகமாக முடியுங்க. அதே போல் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, உங்களுடைய சிந்தனைகள் சிகரத்தை விட உயரமாக, மலையை விட உறுதியாக, கடலை விட ஆழமாக இருந்தால் நிச்சயமாக உங்களை வெல்வதற்கு யாரும் இல்லை. ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. ஏதாவது ஒன்று யோசிச்சிங்கன்னா அதை முடிக்கிற வரைக்கும் உறுதியாக இருப்பீங்க. உங்களுடைய குறிக்கோளை அடைவதற்கு வரைக்குமே எப்பொழுதுமே நீங்கள் உழைத்து கொண்டே இருப்பீங்க, ஓடிக்கொண்டே இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நிரந்தரமான வைராகியத்திற்கும் உறுதியான மனசிற்கும் சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. யோகாதிபதியோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால இங்கிதமான பேச்சால் இன்றைக்கி சாதித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. எதிர்பார்த்த தொகை கிடைச்சி தர வேண்டிய இடத்துலையும் தந்து முடித்து நல்ல பேர் வாங்குவீங்க. பேரை கொஞ்சம் காப்பாற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்குள்ளார சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. உங்கள் ராசிநாதன் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறது உங்களுக்கு ஆளுமை தன்மையை கொடுக்கும். ஆனால் அதே நேரத்தில் அந்த சூரியனோட கேது உட்கார்ந்து கிரகண தோஷமாக இருக்கிறதுனால சின்னதாக முன்கோபம் எல்லாம் வரும். கொஞ்சம் உடம்பு உஷ்ணமாகறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் சிடுன்னு பேசுவீங்க. அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிறது, குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கே இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகளெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் இன்னைக்கு வாங்குவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைய தினத்தில் உங்களுக்கு சரியாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. வியாபாரம் இன்றைக்கி எல்லா வகையிலுமே நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி விஐபிகளாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள், திடீர் சந்திப்புகள் நிகழும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கன்னி ராசிக்காரர்களே, மென்மையான பூவின் வாசம் அது வாடும் வரை, உண்மையான அன்பின் பாசம் உயிர் வாழும் வரை. ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே உயிருக்கு உயிராக எல்லாரையும் நேசிப்பீங்க. எல்லார் மேலேயுமே நீங்கள் அன்பு காட்டுவீங்க. ஏதோ 2 வருஷம் பேசிட்டு 3ஆவது வருஷம் முடிச்சுக்கிற மாதிரி நீங்கள் நினைக்க மாட்டீங்க. ஒரு நட்பையோ அல்லது ஒரு நல்ல ஒரு உறவையோ நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா அது ஆயுள் பரியந்தம் நீடிக்க வேண்டும், நிலைக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும்ங்கிற எண்ணத்தோடு எங்கும் எப்பொழுதும் நிலையான பாசம் வைத்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை இன்றைக்கி நீங்கள் எடுத்துங்க. மசாலா வகைகளை இன்றைக்கி நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்கணும். வாயு பதார்த்தங்களையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. என்னதான் நாம் அமைதியாக இருக்கலாம்னு சொல்லி நினச்சாலும் கூட எதையாவது பேசி நமக்கு கோபத்தை வரவழைச்சிடுறாங்க. நமக்கு பெருசாக பிரச்சனை வரலன்னாலும் நம்மளை சேர்ந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்க ஒரு ஃபோன் பண்ணி நீங்கள் சரி பண்ண முடியுமா, உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்ல போய் அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக காலையிலேருந்து அலைஞ்சின்றிருக்கேங்கிற மாதிரி சில நேரங்களில் ஆகக்கூடுங்க. கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போகிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. வியாபாரத்தில் கூட லாபம் இருக்குது. சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நல்லா இருக்குது. ஆனால் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வியாபாரம் கொஞ்சம் மந்தமாக இருக்குங்க. உத்தியோகத்தில் ஏதாவது சொல்லி வைப்பாங்க. மூத்த அதிகாரி அவருக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு சிலதெல்லாம் பேசுவார். சில நேரம் நிற்க வச்சு கூட பேசுவார். பட் அதுக்காகலாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. நமக்கு வேண்டியது மாதாந்திர கிடைக்க வேண்டியது கிடைக்குதா, அதை பார்த்துட்டு போகலாம். இவங்க தான் சொல்லுவாங்க, அதெல்லாம் நாம் கேட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சின்ன சின்ன சவால்களை எதிர்கொள்ளும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, சிரித்து கொண்டே போவதனால் வலிகள் இல்லை என்ற அர்த்தமில்லை, வெளியில் காட்டிக்கொள்ள விருப்பமில்லை என்ற அர்த்தமாகிறது. ஆமாங்க, நீங்கள் கூட அப்படி தாங்க. எல்லார் முன்னிலையும் சிரித்து தான் நீங்கள் பேசுவீங்க. அதுக்காக உங்ககிட்ட சோகம் இல்லைன்னு சொல்ல முடியாது. சோகமாக முகத்தை வச்சுட்டு இருந்தால் எந்த பயனும் இல்லை. நம்மோட சோகத்தை நாம் ஏன் வெளியில் காட்டிப்பான அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்போதும் மற்றவர்களை சிரிக்க வைப்பதோடு மட்டுமில்லாமல் சிந்திக்க வைப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லது நடக்கும். ஆனால் அதே நேரத்தில் செலவுகளும் ஒரு பக்கம் இருக்குங்க. செலவை கட்டுப்படுத்த முடியலை, வருமானத்தை அதிகப்படுத்த முடியலை, பிள்ளைங்க வளர்ந்துன்னு இருக்காங்க, குடும்பம் பெருசாயின்னு இருக்குது, நாளுக்கு நாள் செலவுகளும் கூடிக்கிட்டே போகுது. எப்படி சரி பண்ணுறதுங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. 6ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால பணவரவு உண்டு. சின்னதாக ஏதாவது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஏன்னா பிரபல யோகாதிபதி சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் வருமானத்தை கொடுக்கறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. லாபஸ்தானத்திலேயே லாபாதிபதி சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் லாபம் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் கூடவே கேது இருக்கிறதுனால போட்டிகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. அதிகாரிகள் உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் இன்றைக்கி வீடு கலகலப்பாகவும் மாறுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. ஆனால் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும், கொஞ்சம் வேலை சுமை எல்லாமே இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
விருச்சிக ராசிக்காரர்களே, கடிகாரம் ஓடாது என்பதற்காக காலம் நின்று போவதில்லை. கஷ்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்காக வாழ்க்கையும் நின்று போவதில்லை. எல்லாவற்றையும் கடந்து வருவதுதான் உண்மையான வாழ்க்கையாகும். ஆமாங்க, எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும், எத்தனை சிரமங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் வென்று போராடி வெற்றி பெற்று காட்டக்கூடிய வீராதி வீரர்கள், சூராதி சூரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. பாக்யாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நல்லதெல்லாமே நடக்குங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் அதெல்லாமே சுமூகமாக முடியுங்க. வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. அவர் ரொம்ப நேர்மையானவருங்க, சொன்னது தாங்க, வார்த்தை மாற மாட்டாருங்க அப்படின்னு உங்களுக்குன்னு ஒரு தனி புகழ் உருவாகுங்க. இதெல்லாம் சும்மாவாக கிடைக்குது. காலங்காலமாக நீங்கள் கடந்து வந்த பாதையில் கம்பீரமாக, கௌரவமாக, கண்ணியமாக நடந்துக்கிட்டதுனால இந்த கௌரவம் உங்களுக்கு இப்போ கிடச்சின்னு இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார் நெருக்கம் உண்டு. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. அதே மாதிரி வீடு வாங்கிறது, விற்கிறது, கட்டுறது, அது சம்மந்தப்பட்ட முயற்சிகள் அதெல்லாமே இன்றைக்கி பலிதமாகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. லாபம் நல்லா இருக்குது. ஏன்னா லாபஸ்தானத்தில் தான் சந்திரனும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் லாபம் உண்டு. புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. ஏன்னா நீங்கள் எந்த வேலையும் சிறப்பாக செய்கிறீங்க. அடுத்தவங்க பார்த்து பிரமிக்கிற அளவுக்கு செய்கிறீங்க. அடுத்தவங்களுக்கு வழிகாட்டியாக நீங்கள் இருக்கீங்கன்னு மேலதிகாரிகள் உங்களை புகழ்ந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சில நேரங்களில் உங்கள் டீமில் கொஞ்சம் சரியாக வேலை பார்க்காதவங்களும் இருப்பாங்க. அவங்களையும் கொஞ்சம் தட்டி கொடுத்து கொண்டு போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வேலை சுமையும் அலைச்சலும் இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள், நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, தொலைந்ததை தேடுவதை விட கிடைத்ததை தொலைத்து விடாதீர்கள். ஆமாங்க, நடந்து முடிந்ததை பற்றியே நினச்சிட்டு இருந்தோம்னா அப்புறம் நடக்க போகிறத நாம் எப்படிங்க நல்ல விதத்தில் நடத்த முடியும்? அதனால தாங்க கடந்து போனவையெல்லாம் கடந்து போனவையாக இருக்கட்டும், வருங்காலம் மட்டும் இனிமையாக இருக்கட்டும் சொல்லி எங்கும் எப்பொழுதும் எதிர்கால சிந்தனையில் மூழ்கி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. உங்களுடைய பிள்ளைகள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அல்லது வெளி மாநிலம் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வேலை கிடச்சி அவங்க வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு பிரபல யோகாதிபதி பாக்யாதிபதி சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ஏற்கனவே கொடுத்து ஏமாந்து போன தொகை இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முயற்சி பண்ணி பாருங்கள். அதே மாதிரி விஐபிகளாலும் இன்றைய தினத்தில் ஆதாயம் இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் நல்லா இருக்குது. வேறு ஏதாவது பெருசாக பண்ணலாங்கிற யோசனைகள் போயின்னு இருக்குது. ஆனால் 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுக்கு அனுபவம் இல்லாத துறையில் பணத்தை போட்டுட்டு அப்புறம் சிக்கிக்காதீங்க. கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகஸ்தானத்தில் முக்கிய கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகம் இன்றைக்கி நல்லா இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல பேரும் கிடைக்குங்க. கூட வேலை பார்க்குற சக ஊழியர்கள் மத்தியில் இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் குடும்பத்துக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி திடீர் முன்னேற்றம் உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் புது முயற்சிகளில் வெற்றி காணும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மகர ராசிக்காரர்களே, தனியாக இருக்கிறேன் என்று ஒருபோதும் வருத்தப்படாதே. தன்மானத்தோடு வாழ்கிறேன் என்று பெருமைப்படு. ஆமாங்க, யார்கிட்டையும் போய் கெஞ்சலை, யார்கிட்டையும் போய் கை கட்டி நிற்கலை, யார்கிட்டையும் போய் கை நீட்டலை, யாரையுமே செயற்கையாக புகழ்ந்து பேசலை, எதுவுமே பண்ணலை, எதுவும் தேவையில்லை. நான் வரைக்கும் என்னுடைய வேலையை பார்த்துட்டு போயின்னு இருக்கேன். நான் கம்பீரமாக இருக்கிறேன், நான் தன்மானத்தோடு இருக்கிறேன்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. எங்கெங்க அருமையாக இருக்குது? 6ஆம் இடத்துல குரு உட்கார்ந்து பாடாப்படுத்துகிறாரு. ஆறாக்கும் வேறாக்கும் கூறாக்கும் குடியோட்டம்னு பழைய நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிற மாதிரியே மனசுக்குள்ளார எப்போ பார்த்தாலும் ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு முடிவுக்கு எதுவுமே வரமாட்டேங்குது. ஏதோ 4 காசு சம்பாதிக்கலான்னு போனால் அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. அப்படியே சம்பாரித்து கொண்டு வந்தாலும் இங்கே ஏதாவது செலவு அதுக்குன்னே காத்துக்கு கிடக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியலையேன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. ஆனாலும் இன்றைய நாள் கொஞ்சம் பரவாயில்லைங்க. ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் உங்களுக்கு. புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கிறது, சின்னதாக ஏதாவது முதலீடு போட்டு தொடங்கிறது, அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறதுனால நீங்கள் சொல்லாததையெல்லாம் சொன்னதா உங்கள் மேலே ஏதாவது பழி சுமத்திக்கிட்டே சிலர் இருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் சில நேரங்களில் கண்டும் காணாமல் விட்டுருங்க. எல்லாம் கடவுள் பார்த்துப்பார். அதனால் நாம் போய் இதை கேட்க போனால் இன்னும் கொஞ்சம் சண்டை சச்சரவுலாம் வரும். வேணாம், விடு, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. சுக்கிரன் உங்களை பார்க்குறாரு, புதனும் உங்களை பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற தைரியமும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்குங்க. சூரியன் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால வெளிநாடு போகிறதுக்கு வீசா கிடைக்கும். பிள்ளைங்களை போய் பார்த்துட்டு வருவோமே அப்படிங்கிற ஒரு மனதில் ஒரு ஆர்வமும் வந்து பிறக்குங்க. அதே மாதிரி 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை காட்டுங்க. வியாபாரம் பரவாயில்லைங்க, லாபம் இருக்குது. உத்தியோகத்திலையும் நல்ல பேர் இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகம்தான். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செல்வாக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, எண்ணங்கள் என்னும் மந்திர சாவியை சரியாக பயன்படுத்தினால் திறக்காத கதவுகளையும் திறந்துவிட முடியும். ஆமாங்க, எண்ணம் தாங்க முக்கியம். நம்ம மனசு முக்கியம். அதில் நல்ல எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமாங்க, கஷ்டமாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் நல்ல மனசோடு இருப்பீங்க, நல்ல எண்ணங்களோடு இருப்பீங்க. அதனால தாங்க எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ துயரங்கள், நஷ்டங்கள் வந்தபோதும் கூட நல்ல மனிதராக, நல்ல மனசு உள்ளவராக நீங்கள் இருக்கிறதுனால தான் எல்லாத்தையும் கடந்து வந்து சாதித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க, வெற்றி உண்டு. எல்லா வகையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. ஆனால் அதே நேரத்தில் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி நிதானம் தேவைப்படுதுங்க. நேற்றைய தினத்தில் உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் முடியாமல் இருந்தது. அதாவது நேற்றைய தினத்தில் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிரமம் இருந்தது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. அதே போல் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருந்து கொண்டே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, இருந்தாலும் போட்டிகள் கடுமையாக இருக்குங்க. நாம் தரமாக கொடுக்குறோம், இருந்தாலும் அதை சரியாக யாரும் புரிஞ்சிக்கலையேன்னு சில நேரங்களில் யோசிப்பீங்க. இப்போ தான் பூக்கடைக்கே விளம்பரம் தேவைப்படுதில்ல, அது கொஞ்சம் செய்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது.
உத்தியோகத்தில் எல்லாரும் உதவிகரமாக இருப்பாங்க. ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலுவலகத்தில் வேலை சுமை இருந்து கொண்டே இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும். சாட்சி கையெழுத்து யாருக்காவது போட்டு சிக்கிக்காதீங்க. அதே மாதிரி அந்தரங்க விஷயங்களையும் அடுத்தவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு பேரிச்சம்பழம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, மொத்த உலகமும் முடியாது என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய உள்மனதிலே லேசாக முடியும் என்று சன்னமாக ஒரு குரல் கேட்கிறதே, அதற்கு பெயர்தான் நம்பிக்கை, அதற்கு பெயர்தான் தன்னம்பிக்கை. ஆமாங்க, முடியாதுன்னு மூட்டை கட்டி மூலையில் எறிஞ்சவங்களுக்கு முன்னால் போய் நின்று என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சவால்களை சர்வசாதாரணமாக ஏற்றுக்கொண்டு அந்த சவால்களில் வெற்றி பெற்று காட்டக்கூடியவர் சாமானியர்கள், சாமர்த்தியசாலிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. ஒரு பக்கம் செலவு, ஒரு பக்கம் அலைச்சல், எல்லாம் மாறி மாறி தான் இருந்துட்டுருக்கு. இப்போல்லாம் வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி நாம் ஏதாவது பேச ஆரம்பித்தோம்னா அது வேறு மாதிரி சண்டையில் போய் முடியுது. அதனால் பேசாமலே இருந்துடுறது. பேசாமலே இருந்துட்டாலும் என்ன பேசாமல் இருக்க தலகணமா அப்படின்னு கேட்டுடுறாங்க. சரி, ஏதாவது 1-2 வார்த்தையாவது பேசி வைப்போங்கிற முடிவுக்கும் வந்திருக்கீங்க. என்ன காரணம்? எல்லாம் ஏழரை சனி போட்டு பாடாப்படுத்துறது தான். அதுவும் சும்மாவா? ஜென்மசனியாச்சே. ஜென்மசனின்னாலே சிலதெல்லாம் யோசிக்கிறதெல்லாம் கொஞ்சம் தப்பாக தான் போகும். யோகா, தியானம் இதெல்லாம் கொஞ்சம் பண்ணுறது நல்லது. சித்தர் வழிபாடு பண்ணலாம். நீங்கள் இருக்கிற பகுதியில் ஏதாவது ஒரு சித்தருடைய ஜீவசமாதி இருந்தால் அங்கே வியாழக்கிழமை, சனிக்கிழமை அந்த 2 கிழமையில் போய் உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த ஏழரை சனியோட தாக்கத்தை கொஞ்சம் குறைக்கலாம். இன்றைக்கி உங்களுக்கு நல்லா இருக்குது. இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் இருக்கும். பிள்ளைகள் உங்கள்கிட்ட பாசமாக இருப்பாங்க, பொறுப்பாக நடந்துப்பாங்க. வெளிவட்டாரத்துலேயும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பங்குதாரர்களால் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். வேலையாட்களாலேயும் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும். இருந்தாலும் லாபம் பாதிக்காது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செல்வாக்கு இன்றைய தினத்தில் உண்டு. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால அம்மாவுக்கு சின்ன சின்ன அறுவை சிகிச்சை அல்லது மருத்துவ செலவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. பிரஜான தீபிகா அப்படிங்கிற ஒரு பழமையான ஜோதிட நூல்களில் கோடிட்டு காட்டியிருக்கக்கூடிய சில விஷயங்களை நேற்று பார்த்தோம். கோல் அப்படின்னாலே, குச்சி அப்படின்னாலே அது செவ்வாய் தான் காரணமாக இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி சூட்டுக்கோள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அதிபதியாக செவ்வாய் வருகிறார். இன்னொரு பக்கம் இந்த கண்ணக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணக்கோள்னால் என்ன? துரோகம் பண்ணுறது, உண்டை வீட்டுக்கே ரெண்டக நினைக்கிறது, யார் நமக்கு உதவி செய்தாங்களோ அவங்களுக்கே உபத்திரவம் கொடுக்கறது, அவங்கள போட்டு கொடுக்கறது, இதெல்லாம் தான் இந்த கண்ணக்கோள் வைக்கக்கூடாது அப்படின்னு பெரியவங்க அந்த காலத்தில் சொல்லி வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த கண்ணக்கோளுக்குரிய கிரகங்கள் செவ்வாயும் ராகும். இந்த 2 கிரகங்கள் ஒருத்தவங்க ஜாதகத்தில் இருந்தால் அவங்கள்ட்டேருந்து நம்ம ஒதுங்கிடணும். ஏன்னா அவங்க கொஞ்சம் நன்றி மறந்தவங்களாக இருப்பாங்க. இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை நல்ல சேர்க்கையே கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் அந்த செவ்வாய் ராகு சேர்க்கை லக்னாதிபதியோ அல்லது குரு பகவானோ பார்த்துட்டாருன்னா அந்தளவுக்கு அவங்க துரோகம் செய்ய மாட்டாங்க. இருந்தாலும் அந்த புத்தி, அந்த சிந்தனை அவங்களுக்கெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும்.
அதனால தான் வந்து கண்ணக்கோல் வைக்கிறவங்க ரொம்ப டேஞ்சரானவங்க. அப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவங்களில் யார் நல்ல கோல் வச்சுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நம்ம ஜோதிடம்லாம் தெரிஞ்சுக்கணும். ஜோதிடர்கள் தான் ஜோதிடம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை. ஜோதிடம்ங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது நமக்கு வழிகாட்டியாக இருக்குது, நம்மளை வழிகாட்டுது, நமக்கு எச்சரிக்கை கொடுக்குது. எந்த நேரத்தில் வந்து நமக்கு நல்ல காலம், எது வந்து போதாத காலங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருமே வந்து நம்ம அறிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் ஊன்றுகோல் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை. ஒருத்தவங்க வந்து நடக்க முடியாதவங்க, வயதானவங்க அல்லது நோய்வாய்ப்பட்டவங்க ஊன்றுகோல் வச்சு நடந்து போவாங்க. அந்த ஊன்றுகோலுக்குரிய கிரகங்கள்னால் செவ்வாயும் புதன் தான். ஏன்னா இந்த புதன் தான் வந்து யவ்வனத்துக்குரிய கிரகம், புதன் தான் வந்து இளமைக்கு ஒரு கிரகம், புதன் தான் வந்து தாங்கி பிடிக்கக்கூடிய கிரகம். தன்னை வந்து தாக்கியவர்களை கூட தாக்காமல் தாக்கு பிடித்து தாங்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறது தான் புதன். அதனால தான் வந்து புதனை வந்து பழைய ஜோதிட நூல்கள்லாம் வந்து புகழ்ந்து பேசுகிறது. அதான் வந்து யாருக்கும் தொந்தரவு கொடுக்காத ஒரு கிரகம் புதன் அப்படின்னு சொல்லுது. அப்போ வந்து ஊன்றுகோலாக ஒருத்தவங்க தடுமாறி விழும்பொழுது அவங்களை தாங்கி பிடிக்கக்கூடிய ஊன்றுகோலுக்குரிய கிரகம், அந்த ஊன்றுதல் உதவுதல் அப்படின்னா அது புதன் தான். அப்போ செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருக்கிறவங்க வந்து மற்றவங்களுக்கு ஊன்றுகோலாக இருந்து மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க, நேசக்கரம் நீட்டுவாங்க அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கலாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஞான தண்டக்கோல். இப்போ வந்து பெரிய பெரிய சிவாச்சாரியர்கள், பரமாச்சாரியர்கள், ஆதீனங்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஞான தண்டக்கோல் இருக்கும். அந்த கோலுக்குரிய கிரகம் எதுன்னா கேது பகவான். ஏன்னா ஞானம் அப்படின்னு சொன்னாலே அங்கே வந்து கேது வந்து நின்றுறார். அந்த மாதிரியான அமைப்புகள் அது உண்டுங்க. அதே போல் இப்போ ஒருத்தவங்க வந்து ரொம்ப பலவீனமாயிட்டாங்க, மனதளவில் சோர்ந்து போயிட்டாங்க, டிப்ரெஷனுக்குள்ளார போயிட்டாங்க, அவங்கள வந்து நம்ம மாற்றி கொண்டு வர்றது, அவங்களுடைய மனநிலையை வந்து நாம் வந்து தூண்டிவிட்டு அவங்களுக்கு வந்து நேர்மறை எண்ணங்களை விதைக்கிறது. அதே மாதிரி ஒரு இழப்புகளை சந்திச்சிருக்கிறவங்களுக்கு வந்து அதெல்லாம் பரவாயில்லைங்க, உங்களுக்கு மேலே மேலே வெற்றி இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து நாம் வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய தூண்டுகோல் அப்படின்னு ஒரு கோல் இருக்கு இல்லைங்களா? அந்த தூண்டுகோலுக்குரிய கிரகம் எது? சூரியன். ஏன்னா சூரியன் தான் வந்து மற்றவங்களுக்கு தூண்டுகோலாக இருக்கக்கூடியவர். இப்போ விளக்கு வந்து நம்ம தூண்டி விட்டால் நல்லா தீபம் பெருசாக எரியுது, சுடராக எரியுது. அது மாதிரி சிலருடைய வாழ்க்கையை வந்து முன்னேற்றக்கூடியவங்க, சிலர் வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தா அவங்கெல்லாம் வந்து சூரியனுடைய ஆதிக்கம் உள்ளவங்களாக இருப்பாங்க. சூரியன் அவங்க ஜாதகத்தில் நல்லா இருக்கும். அவங்க தான் வந்து அடுத்தவங்க முன்னுக்கு வரணும் அப்படின்னு மற்றவங்களை தூண்டிக்கிட்டே இருப்பாங்க. தூண்டுதலோடு இருக்க மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சில வேண்டுதல்களையும் விடுத்து அவங்கள முன்னுக்கு கொண்டு வருவாங்க. அப்போ தூண்டுகோலுக்குரிய கிரகம் சூரியன் தான். எல்லாத்த விட முக்கியங்க திறவுகோல். அப்போ திறவுகோல் அப்படின்னா அந்த திறவுகோலுக்குரிய கிரகம் எது? செவ்வாய் தான். ஏன்னா சாவி அப்படின்னாலே அது வந்து செவ்வாய். பூட்டுன்னா யார்? அது வந்து சனி பகவான். அப்போ வந்து திறவுகோல் அப்படின்னு சொன்னால் அது வந்து செவ்வாய். இப்படி எத்தனையோ கோள்கள், இந்த கோள்களுக்குள்ளார கோள்கள் எல்லாமே அடங்கி இருக்குதுங்க. ஒவ்வொன்றையுமே நாம் நவகிரகமாக பார்க்கணும். எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அது சூரியனா, சுக்கிரனா, சந்திரனா, புதனா, எதனுடைய ஆதிக்கத்தில் அது வருது, நமக்கு அந்த ஆதிக்கம் ஒத்து வருமா, நாம் எந்த கிரகத்தோட ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறோம், அந்த பொருள் எந்த கிரக ஆதிக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் பிரம்மசூத்திரத்தையும் தெரிந்து கொள்ளலாம், பிறவா நிலையையும் அடைந்து மகிழலாம். நெஞ்சிற்கினியவர்களே, மங்களவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அள்ளித்தரும் அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.